ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருப்பீங்க. நிச்சயமாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும், எவ்வளோ வருஷம் நீங்கள் ஏங்கிட்டு இருந்தாலும், இன்னும் 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. நல்லா அழகாக க்யூட்டாக கொழுன்னு ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போது நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. நம்ம சேனலில் நேச்சுரலான முறையில் நீங்கள் எப்படிலாம் ப்ரெக்னென்ட் ஆகலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நேச்சுரலான முறையை ஃபாலோ பண்ணுறப்ப கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ப்ரெக்னென்ட் ஆகாமல் மட்டும் போகவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நீங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை டிலே ஆகலாம், அவ்வளோதான். மற்றபடி கிடைக்காம உங்களுக்கு போகவே போகாது. ஏன்னா எவ்வளோ தப்பு பண்ணாங்க, எவ்வளோ பாவம் பண்ணுவாங்க, எவ்வளோ பண்ணுறவங்க உலகத்தில் நல்லா இருக்கும்பொழுது நீங்கள் ஒன்றுமே பண்ணல, உங்களுக்கு ஏன் குழந்தை நிற்காமல் போக போகுது? இதனால தான் குழந்தை நிற்கல, அதனால தான் குழந்தை நிற்கலாம் யோசிக்கிறத ஃபஸ்ட்டு விட்டுட்டு, குழந்தை நிற்கிறதுன்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது. அது கடவுள் கையில் மட்டும்தான் இருக்குது. அவர் என்னைக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி கொடுப்பார். அதனால் உங்கள் மேலே எதுவும் ப்ளேம் போட்டுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப அழாதீங்க, நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. எல்லாமே ஒரு நாள் சீக்கிரமாக சரியாயிடும். எல்லாமே ஒரு நாள் நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களே ஒரு லைஃப் குழந்தை அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அதெல்லாம் சீக்கிரமாக நடக்க போகுது. இப்போ அதெல்லாம் நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ அதுவும் உங்கள் உடம்புக்கு எடுத்து விட்டு குழந்தைய தள்ளி போய் வச்சிரும். அதனால் தயவு செஞ்சு எதையுமே யோசிக்காதீங்க. போகிற போக்கில் போயிட்டே இருங்க. எல்லாம் ஒரு நாள் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் பூண்டு வச்சு எப்படி ப்ரெக்னென்ட் ஆகலான்றதை ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வெந்தயம் வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லி சொன்னேன். அப்புறம் வெண்டைக்காய் தண்ணி சொல்லியிருக்கேன், கிராம்பு வாட்டர் சொல்லியிருக்கேன், மலைவேம்பு எப்போ சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், சின்ன வெங்காயம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்மும் டிலே ஆகவே ஆகாது. ஏன்னா இதில் நேச்சுரலான முறையே உடலுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இது இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. இப்போ ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் மட்டும் தான். இப்போ நீங்கள் ரெகுலராகவே நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் கூட இது நீங்கள் டேப்லெட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் என்ன பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. ஆனால் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே ஓகே ஆகும்னா ஓகே ஆகாது. இப்போ ஒரு சில எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பால் பிடிக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலன்றப்ப நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதுன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்றப்ப தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ நைட்டே என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். தேனில் 2 பல் போட்டு பூண்டு ஊற வச்சுட்டு தூங்கி எழுந்தோடனே வெறும் வயிற்றில் அந்த பூண்டு பல் அப்படியே தேனோடு சாப்பிட்றணும். இது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ கருத்தறுப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இந்த பூண்டை சாப்பிட்றதுல என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்கிறேங்க. முக்கியமாக இப்போ ப்ரெக்னன்சியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு சரிமான பிரச்சனை ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்றப்ப அதெல்லாம் க்யூர் ஆகும். உடம்புல கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்ப அதில் கொலஸ்ட்ராலாக குறைக்கும். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கின்றப்ப வெயிட்டில் ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக உடம்புல உடம்பு தண்ணியே இல்லை, மன அழுத்தமாக இருக்கீங்க, சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, உடம்புல ஏதாவது நச்சுக்கள்லாம் அதிகமாக இருக்குன்றப்போ அதெல்லாம் வெளியேற்றும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு குளுக்கோஸ் அளவு உடம்புல கம்மியாக இருக்குன்றப்போ அதெல்லாம் ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆகி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்குது, நெஞ்செரிச்சல், வாயு பிரச்சனை, மூலம், குமட்டல், இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாக உடம்புல ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்றப்ப அது எல்லாமே சரியாயிடும். முக்கியம் ப்ரெக்னன்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ சும்மா சளி இரும்பெல்லாம் பிடிச்சிரும். இது மாதிரி நீங்கள் பூண்டை ரெகுலராக எடுத்துக்கின்றப்ப அந்த சளி இரும்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக உங்கள் இருதயம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், கண் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு சிறுநீரக பாதை தொற்று ஏற்படவே ஏற்படாது. நான் இன்னும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அதாவது ஒரு 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 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முட்டை நல்லா ஒடிச்சு ஊற்றி அந்த பூண்டு அதில் போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வெறுமனே இதை நீங்கள் அள்ளி சாப்பிடுங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ரொம்ப 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 நல்லது. ஹீமோக்ளோபின் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருமுட்டைகள் உருவாகும், கரு சீக்கிரமாக உருவாகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும், கருப்பை நல்லா பலமாகும், உடம்பு நிறைய சத்துக்கள் கிடைக்கும், கேஸ் நல்லா ஃப்ரீயாக போகும். ரொம்ப 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 நல்லது. அதனால திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இதுவரை நீங்கள் பூண்டு இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்மளை சுற்றி நிறைய நல்ல பொருட்கள் இருக்குங்க, எளிமையான பொருட்கள்லாம் இருக்குது. பட் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணாமல் போயிடுறோம். இப்போ இந்த மாதிரி தேனில் ஊற வச்சு நீங்கள் இது பூண்டை சாப்பிட்டு பாருங்களேன். நிறைய அபரிமிதமான நன்மைகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியமாக அந்த பூண்டுக்கிட்ட இருக்குது. தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியுடன் ஜஸ்ட் ஒரு பூண்டு பல்ல மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ஏதாவது ஒரு வகையில் பூண்டை மட்டும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கணவருக்கும் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் ஒருவர் மட்டும் ஃபாலோ பண்ணுறது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க 2 பேரும் சேர்த்து ஃபாலோ பண்ணால். ஜஸ்ட்டு 2 பூண்டு தான் சொல்லியிருக்கேன், நிறைய பூண்டு கூட சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு 2 பூண்டு. ஒருவேளை எனக்கு இப்படிலாம் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இந்த குழம்புல
இந்த கூட்டில் இந்த பொரியல்லாம் பண்ணுறப்போ நிறைய அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்படி கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு இப்படி எடுத்துக்க பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி குழம்புல கூட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நல்லது தான். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பூண்டை வந்து உணவாக எடுத்துக்கணும். சரிங்களா? அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இன்னும் இப்போது பூண்டு எடுத்து அதை நெருப்பில் சுட்டுட்டு அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று பூண்டு சட்னி, பூண்டு பச்சடி, பூண்டு தொக்கு, ஏதோ ஒன்று பூண்டில் ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடுங்க. அதில் நிறைய ஆக்டிவ் ஆக்சிடென்ட் நிறைய நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறதுக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆர்வமே வரமாட்டேங்குதுன்றப்போ இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஆர்வம் அதிகம் இருக்கும். நம்ம உடம்பு நல்ல ஹார்மோன்லாம் சுரக்கும். முக்கியமாக நம்ம நல்லா ஆர்வமாக இருந்து ஒன்றா இருந்தால் தான் நம்ம குழந்தை நல்லா உருவாவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபோர்ஸாக இருக்கணுமேலாம் ஒன்றா இருக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக உங்கள் அன்பு ஒருத்தவங்க பரிமாறிக்கோங்க. இந்த டிப்ரெஷனில் ஒன்றா இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து குழந்தை தங்காமல் போகுதுன்றது ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதனால் பூண்டை வறுத்து எடுத்துக்கோங்க, பச்சை எடுத்துக்கோங்க, சுட்டு எடுத்துக்கோங்க, பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, துவையெல்லாம் எடுத்துக்கோங்க, கூட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அப்படிலாம் எடுத்துக்கோங்க. உடம்புல அவ்வளோ சத்து அதிகமாக இருக்கும். இதில் விட்டமின் B6 இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது உடம்புல வெள்ளை அணுக்கள் இருக்கும் இல்லையா, அது செயல்பாட்டில் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவு செஞ்சு இது மாதிரி எடுத்துக்கலன்றப்போ எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.